அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12 ராசியில் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம அடுத்தடுத்து என்ன மாதிரியான பலன்கள் அமைய போகுது அப்படின்னு பார்த்துட்ருக்கோங்க. அந்த வகையில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாளில் கண்டிப்பாக இது நடக்கும். அதனால் நீங்கள் கவனமாக பாருங்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு அடுத்தது என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மேலும் நீங்கள் இந்த ராசிக்காரங்க இல்லை அப்படின்னா உங்களுடைய சொந்தக்காரங்களோ அல்லது உங்களுடைய நண்பர்களோ சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் தடங்களாக இருக்கா? அதாவது சுபகாரியங்கள் செய்யணும், வீட்டில் திருமண பேச்சு வருது, ஆனால் அந்த திருமணம் கைக்கூடி வரவே மாட்டேங்குது. ஏன்னு தெரியல, வரன் அமையலை. அப்படியே வரன் அமைந்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே எப்போ பாரு சண்டை பிரச்சனை, வீட்டில் மாமியார் மருமகள் பிரச்சனையாக இருக்குது. அதோடு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னலாம் வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போது அடுத்தது சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமைய போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த வரக்கூடிய நாட்களில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மையான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாகும். எதிர்பாலினத்தால் உங்களுக்கு செலவு ஏற்படலாம். கோபத்தால் சில்லறை சண்டைகள் உங்களுக்கு அவ்வப்போது வரலாம். பண வரத்து கூடும். காரிய அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல மந்த நிலை மாறும். விற்பனை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டும் பெறுவீங்க. பதவி உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி குழந்தைகளுடைய செயல்களால் பெருமை அடைவீங்க. எல்லா வீட்லேயுமே கணவன் மனைவிக்கு இடையில் ஒரு கருத்து வேறுபாடும் சண்டை சச்சரவும் மனசஞ்சலமும் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அது அப்படியே நீடிக்காமல் உங்களுக்கு இனிமே நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி வர்றவங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் செய்வீங்க. அரசியல்வாதிகள் நட்புகளை பகைத்து கொள்ள வேண்டாம். கலைத்துறையினருடைய மதிப்பும் மரியாதையும் கூடும். மாணவர்களுக்கு சக மாணவர்களுடன் கவனமாக பழக வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்துச்சுன்னா அது உங்களுடைய படிப்பையும் பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கலாம். அதனால் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இதே போல் மேலும் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு இப்போது விநாயகருக்கு அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த உங்களுக்கு நன்மையான நாட்கள் நன்மையான நேரமெல்லாம் இப்போ கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம ஒரு நல்ல தொழில் செய்யணும்னு நினச்சோம். ஆனால் அந்த தொழிலில் முதலீடு போடும்போது அது நமக்கு கைக்கூடி வருமா, இல்லை அதில் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்லாம் நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்களா? அந்த நிலைமை எல்லாம் இப்போது மாறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். சரி, இதோட மேலும் சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த உத்தியோகத்தில் நல்ல ஒரு உங்களுக்கு கூடுதலான ஒரு வேலையும் கூடுதலான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். பாராட்டுகள் கிடைக்கும். நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்களில் பேச்சில் உங்களுக்கு வேகம் இருக்கும். எல்லா விதத்திலுமே நன்மை உண்டாகும். மனோதைரியம் கண்டிப்பாக இருக்கும். எதையும் துணிச்சலாக செய்து முடிப்பீங்க. பணவரத்து உங்களுக்கு திருப்தியாக இருக்கும். அந்நிய நபர்களினுடைய அவர்கள்கிட்ட கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க அதிக உழைப்பின் மூலமாக லாபம் கிடைக்க பெறுவாங்க. பொருளாதாரம் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக சாதகமானதாகவே அமையும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த வேலையும் கூடுதலான உழைப்பின் மூலமாக செய்து முடிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். எதிர்பார்த்த தகவல் நல்ல தகவலாக இருக்கும். அவசரத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. சகோதரர் வழியில் உதவியை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
பெண்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கும். அரசியல்வாதிகளுக்கு நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். கலைத்துறையினருக்கு நல்ல ஒரு முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் நமக்கு தானாக எல்லாமே நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. நல்ல ஒரு முயற்சியை போடுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். சோர்ந்து போகாமல் தைரியத்தோடு எதையும் செயல்படுத்துங்க. மாணவர்களுக்கு கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவியாக இருக்கும். தேவையான உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் உங்களுக்கு சாதகமாக வரும். பண வரத்து கூடும். நண்பர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க. மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் படிப்படியான வளர்ச்சியை நீங்கள் காண்பீங்க. வருமானம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லலாம். மனதில் உற்சாகம் கண்டிப்பாக ஏற்படும். குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்வதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது. பொறுப்புகள் அதிகரிக்கும். மனதில் இருந்த பயம் நீங்கி துணிவு உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. உத்திரம் 1ஆம் பாதம் இவர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனி வரக்கூடிய நாட்களில் எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக கைகூடி வரும். விரோதிகளும் நண்பர்கள் ஆவாங்க. மறைமுகமான எதிர்ப்புகள் விலகும். பணவரத்து திருப்தியை கொடுக்கும். கடன் விவகாரங்களில் எச்சரிக்கை உங்களுக்கு தேவை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்தொழிலில் முன்னேற்றம் காண்பாங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையும். உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவக்கிரகங்களை தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாம் விலகும். பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சுமூகமான முடிவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பரிகாரங்கள் இதுவே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் இப்போ பெற போகிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, வரக்கூடிய நாட்களில் நீங்கள் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழல் அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லபடியாக அனைத்தையும் சிறப்பாகவும் செய்து முடிப்பீங்க. பண வசதி ஏற்கனவே உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிற நிலையை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் பண வசதி சேர்ந்து வரக்கூடிய காலகட்டமாக அமையலாம். தெய்வ சிந்தனை கண்டிப்பாக அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும். எதிர்பார்த்த தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். இடமாற்றம் சிறப்பாக உண்டாகும். இனி வரக்கூடிய நாட்களில் தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படலாம். எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு குறையலாம். புதிய ஆர்டர்கள் கூடுதலாக அலைய வேண்டி இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் பெரிதாக எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம். மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறீங்க. அந்த விஷயம் நமக்கு நல்லதாக நடக்குமா, அதாவது ஒரு தொழிலையே எடுக்கிறீங்க, அந்த தொழில் நல்லதாக நடக்குமா நடக்காதா அப்படின்னலாம் போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய காரியம் கண்டிப்பாக கைக்கூடி வரும். விரோதிகளும் உங்களுக்கு நண்பர்கள் ஆவாங்க. மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக விலகும். பணவரத்து திருப்தியை கொடுக்கும். கடன் விவகாரங்களில் கண்டிப்பாக உங்களுக்கு எச்சரிக்கை தேவை. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க செய்தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண்பாங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி குறையும். நவ கிரகங்களை தீபம் ஏற்றி வழிபட்டு வர எதிர்ப்புகள் எல்லாமே விலகும். பிரச்சனைகளில் சுமூகமான முடிவு உண்டாகும். தைரியம் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் நீங்கள் குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை அணிவித்து இப்போது வழிபட்டுட்டு வர்றதும் நல்லது. செல்வ செழிப்போடு இருக்கிறதுக்கான சிறப்பாக அமையும். வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். தெய்வ சிந்தனை இப்போ உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் இருந்த அதிருப்திகள்லாம் நீங்கி பிடிப்பு உண்டாகக்கூடியதாகவும், எதிர்பார்த்த தகவல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பை பெற்றுக் கொடுக்கும். இடமாற்றம் சிறப்பாக உண்டாகும். எதிர்பார்ப்புகள் எல்லாமே சிறப்பாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுடைய ராசிக்கு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தத்தில் இனி வரக்கூடிய அடுத்த 7 நாட்கள் உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் உங்களுடைய பிடித்த கடவுளை சாதாரணமாக வழிபட்டுட்டு வாங்க, அதுவே போதும். விளக்கேற்றி வழிபட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது தான். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சிம்மராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமையுது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.
இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.